ஒரு பெண்ணோட சபதம் மிகப்பெரிய போரையே உருவாக்குச்சு அப்படின்னா நம்புவீங்களா? பாகுபலி படத்துல பாகுபலி இறந்ததுக்கு அப்புறம் பாகுபலி மனைவியை வந்து எதிர்நாட்டு அரசன் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாரு. அப்ப வந்து அவங்க ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க. என் பையன் வந்து உன்னை கொன்னுட்டு என்னை வந்து தூக்கிட்டு போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான சபதம் தான் இது. சிவகாமியின் சபதம். கல்கி வந்து எழுதியிருப்பாரு. ஒரு சின்ன வீட்டில் ஒரு சிற்பியினோட வீட்டில் பிறந்திருப்பாங்க சிவகாமி. அவங்க அப்பா பேர் வந்து ஆயனார். பெரிய சிற்பக்கலையில் வந்து ரொம்ப பெரிய பாப்புலரான ஆள். இவங்க வந்து நடனக்கலையில் வந்து தேர்ச்சி பெற்று அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் பல்லவ நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா சுற்றி உள்ள எல்லா நாட்டிலையுமே ரொம்ப பாப்புலராக இருந்திருப்பாங்க சிவகாமி. ஒரு பேரழகி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் கல்கி வந்து. ஸோ எந்த அளவுக்கு பேரழகி அப்படின்னா ஒரு புத்த பிகு ஒரு சன்னியாசியே வந்து இவங்க அழகில் வந்து மயங்கி அப்படியே காதல் வசியப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லவ நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மகேந்திரவர்மனோட பையன் வந்து மாமல்லர் நரசிம்மன். அவரும் சிவகாமி வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஒரு 13 வயதை வந்து அவங்க வந்து எட்டுனதுக்கப்புறம் வந்து 2 பேருமே காதல் வயப்பட்டுருவாங்க. 2 பேருமே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நரசிம்மன் சொல்லுவார், நான் எதுக்கு தான் ராஜகுலத்தில் பிறந்தேன்னு தெரியல, அடிக்கடி வந்து உன்னை வந்து மீட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சீடனாக இருந்திருந்தால் உன்னை டெய்லி வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்க முடியும், தினந்தோறும் உன்னை முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்க முடியும், நம்மளுடைய கல்யாணமும் சீக்கிரமாகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுலத்தை விட்டு நான் வந்து பிறந்திருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழகியான ஒரு பெண் வந்து சிவகாமி. அது மட்டும் இல்லாமல் மகேந்திரவர்மனுக்கு வந்து பிடிக்காது, 2 பேரும் லவ் பண்ணுறது பிடிக்காது. 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாமரை குளத்தில் ஒரு தாமரை மொட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நறுமணம் வந்து எப்படா அந்த மொட்டு வந்து விரியும், நம்ம அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு அந்த நறுமணம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க இதயம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கல்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது அந்த காதல் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு தீ வந்து எப்படி சின்னதாக இருக்கும்போது காற்று பட்டுச்சுன்னா அணைஞ்சு போயிடும், அதே காற்று வந்து அந்த தீயை வந்து அப்படியே பெருசாக ஜுவாலையாக்கிரும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி உண்மையான காதல் வந்து அந்த பிரிவை வந்து ரொம்ப பெரிய தூரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்த டைமு அதை வந்து மகேந்திரவர்மன் வந்து ரொம்ப உணர்ந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடநாட்டில் இருந்து புலிகேசி வந்து வாதாபி நாட்டு அரசன் புலிகேசி வந்து படையெடுத்து வருவார். வரும்போது அவ்வளவா வந்து காஞ்சிபுரத்தை வந்து பல்லவ நாட்டை வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் வந்து ஒரு நம்ம சிவகாமியை வந்து தூக்கிட்டு போயிடுவார். ஸோ இப்போ வந்து நரசிம்மன் வந்து ஒரு மாறு இடத்துல போய் சிவகாமியை போய் அங்கே தூக்கிட்டு வர்றதுக்காக போய் சிவகாமி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். சிவகாமி வந்து வரமாட்டாங்க. என்னை வந்து இப்படிலாம் ஒளிஞ்சிருந்து தூக்கிட்டு போகாத, அவன் வந்து எப்படி தூக்கிட்டு போனானோ நம்ம நாட்டை வந்து நாசக்காடுபடுத்திட்டு போனானோ அதே மாதிரி நீயும் இவங்களை வந்து போரில் வந்து வெற்றி பெற்று என்னை தூக்கிட்டு போ, அப்போ தான் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் இது பண்ணுவாங்க. ஸோ நரசிம்மவர்மன் வந்து திருப்பி போய் அவங்கள வந்து தூக்கிட்டு வருவாரா, நரசிம்மவர்மன் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாரா, ஸோ சிவகாமியும் நரசிம்மவர்மன் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கும் இந்த ஸ்டோரியில். நீங்களே படித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.